மேம் இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நெருப்பு ராசிகளினுடைய திருமணம், காதல், நட்பு, சொந்த பந்தம் எப்படி சொல்றதுன்னா அவங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த சூழல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது? சொல்லி வச்சு எடுத்து வச்ச மாதிரி வருது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுக்கான ஆன்சர். குடும்ப ரீதியான விஷயங்களில் குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. கண்டிப்பாக இவங்களோட போட்டி போடுவாங்க. அது போட்டியோடு நிற்காமல் பொறாமையில் போகும். ஸோ தேவையில்லாமல் இவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்க. ஃபேமிலிக்குள்ளே வாக்குவாதம் வர்றதெல்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா பணம் ரீதியான குடுக்கல் வாங்கல் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இது ஒரு சண்டை கை கலப்பில் போய் முடிஞ்சிடும். சின்ன சண்டையை கூட ஊதி பெருசாக்கக்கூடிய விஷயமா மாறும். ஏன்னா இவங்க மேலே அவங்களுக்கு இருக்க ஒரு பொறாமை குணமும் போட்டி மனப்பான்மையும் தான். ஸோ அதனால் இவங்களுடைய வருமானம் என்ன, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஃபேமிலியில் என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க, இதை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அது போட்டி பொறாமையாக மாறி பொறாமை ஒரு சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.